கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை குறித்து தியானித்து வருகிறோம். 12 வசனங்களை ஏற்கனவே தியானித்து முடித்திருக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் 13வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். 13வது வசனம், நியாயப்பிரமாணம் இல்லாத போதும் உலகத்தில் பாவம் இருந்தது, ஆனால் எது பாவம் எது பாவம் இல்லை என்பது தெரியாமல் இருந்தது. நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு பிறகு பாவம் எவை என்பதை நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? நமக்கு சுட்டி காட்டியது. ஆதாமின் மீறுதலுக்கு பின் பாவம் உலகத்தில் வந்தது. அதிலிருந்து மோசே காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் வரைக்கும் எது பாவம் என்று தெரியாமலே மனிதர்கள் பாவம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆதாமிற்கு முதல் கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். என்ன கட்டளை? நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் அந்த கட்டளையை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மீறிவிட்டார்கள். பாவம் உலகத்திற்குள்ளாக வந்தது. அந்த பாவத்தினாலே மரணம் என்ன செஞ்சது? உலகத்துக்குள் வந்துருச்சு. மோசேக்கு தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் வரைக்கும் எது பாவம் என்று தெரியாமலே பாவத்தை செய்து வந்தார்கள். நியாய பிரமாணத்தில் தான் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று 63 கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். அப்போதுதான் விபச்சாரம், களவு, பொய் சொல்லுதல், இச்சை, இப்படி 613 கட்டளைகளை கொடுத்து இவையெல்லாம் பாவம் என்று சொன்ன உடன்தான் இவையெல்லாம் பாவம் என்று மனிதன் தெரிந்து கொண்டான். இப்படிப்பட்ட பாவங்கள் தேவ கோபாக்கினைக்கு உரியது என்பதை அப்பொழுதுதான் மனிதன் அறிந்து கொள்ளுகிறான். நியாய பிரமாணத்துக்கு முன்பு விபச்சாரம் பாவமாக எண்ணப்படல, வேசித்தனம் பாவமாக எண்ணப்படல, இச்சை பாவமாக எண்ணப்படல, களவு பாவமாக எண்ணப்படல, பொய்சாட்சி பாவமாக எண்ணப்படல. இப்படி எதையுமே பாவமாக எண்ணாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. நியாயப்பிரமாணம் தான் இவை எல்லாம் பாவம் என்று சொன்னது. அதனால்தான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்று. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் நாமும் கூட இந்த பாவங்களை எல்லாம் என்ன செய்வோம்? செஞ்சுக்கிட்டே இருப்போம். நியாயப்பிரமாணம் தான் ஒரு டெபினிஷனை கொடுத்தது பாவத்திற்கு. பொதுவாக ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க என்று நாம் வச்சுக்குவோம். அந்த சட்டம் வரும் வரை அதை செய்தாலும் அது என்ன? தண்டனைக்குரியதல்ல. ஆனால் அந்த சட்டம் இயற்றிவிட்டால் அதை நாம் செய்தால் அது என்ன செய்கிறது? தண்டனைக்குரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதை போலதான் நியாயப்பிரமாணம் எவையெல்லாம் பாவம் என்று உணர்த்தி அதை செய்யக்கூடாது, அதை செய்தால் தண்டனை உண்டு, நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவன் இதை மனிதர்களுக்கு உணர்த்தினார். அப்படி இருந்தும் 14 வசனத்தை பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். நியாயப்பிரமாணம் கொடுக்கும் முன்பும் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களை கூட மரணம் என்ன செய்து கொண்டது? ஆண்டு கொண்டது. மோசே நியாயப்பிரமாணம் வரைக்கும் ஆதாமின் பாவம் மட்டும்தான் இருந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு மனிதனின் பாவத்தையும் நியாயப்பிரமாணம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து காட்டியது. நியாயப்பிரமாணம் ஒரு நீதிமானை பாவி என்று சொல்லுவதில்லை, மனிதனுடைய தவறை மட்டும்தான் அது சுட்டி காட்டுகிறது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் யாரும் தேவனுடைய கட்டளையை நேரடியாக மீறவில்லை. முதல் நேரடி கட்டளையை ஆதாமிற்கு தேவன் கொடுத்தார். அதன் பின் நேரடியாக மோசேக்கு தான் கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஆதாமிற்கும் மோசேக்கும் இடையில் ஆதாம் செய்த பாவத்தில் தான் மனிதர்கள் பிறக்கிறார்கள். 15ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும்
அநேக மேல் அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி இந்த 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்வதனாலே கிடைக்கும் தீர்ப்பு ஆக்கினைக்கான தீர்ப்பு. தேவனுடைய நீதியின் தீர்ப்புக்கு அது ஒப்பானதல்ல. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு அது என்ன செய்கிறது? ஏதுவாக இருக்கிறது. தாம் செய்த ஒரே பாவத்தால் மனித குலம் முழுவதற்கு மரணம் தீர்ப்பாக வந்தது. ஆனால் தேவனுடைய கிருபை அப்படிப்பட்டதல்ல. கிறிஸ்துவின் மூலம் பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனிதர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றப்படும் இலவச ஈவு அருளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஈவு எதனுடனும் ஒப்பிட முடியாத ஒன்று. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக என்று சொல்லி 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஈவின் பரிபூர்ணம் என்பது கிறிஸ்துவை அறிவது, சிலுவையின் மரணத்தின் மீது வைக்கும் நம்முடைய விசுவாசம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஈவினாலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிக நிச்சயம். அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுக்கும் ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை. இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற நமக்கு ஜீவன் கிடைப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி இங்க பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதனாலே தேவனோடு நாமும் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்வோம் என்பது நமக்கு அதிக நிச்சயமாய் இருக்கிறது என்பதை பவுல் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறார். இங்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்ன ஆகிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறார்கள். ரோமர் 8:17 வாசித்தால், நாம் பிள்ளைகள் ஆனதால் அவருடைய சுதந்திரராகிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரராமே. கிறிஸ்துவோட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நம்ம என்ன சொல்றோம்? நாம் பிள்ளைகள் ஆகிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடினாலே தேவனுடைய சுதந்திரத்திற்கு நாம பங்காளி ஆகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் இங்கே சொல்லுகிறது. இதுவரை பாவியாக இருந்த நாம் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அவரை விசுவாசத்தினாலே நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆனதால் அவருடைய சுதந்திரராகிறோம். அவருடைய ஆளுகையில் நாமும் பங்குள்ளவர்களாய் இருந்து அவருடனே ஆளுகை செய்வோம் என்ற நிச்சயத்தை இப்பொழுது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 18ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் ஒரே மீறுதினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் செய்த பாவத்தால் மனித குலம் முழுவதற்கும் மரணம் வந்தது. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நிறைவேற்றிய நீதியான செயலால் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு, கடவுளோடு சரியான உறவு கொள்ளும்படியாய், நித்திய ஜீவனை அடையும்படியாய் அது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சாரம்சம் அல்லது அவற்றின் தொகுப்பாக இந்த வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மனுஷருக்கும் என்பது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பும் தேவனுடனே கூட சரியான உறவும் நித்திய ஜீவனும் இலவசமாக அருளப்படுகிறது. பிரியமானவர்களே என்று பவுல் இங்கே நமக்கு விளக்கி சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள்.
யோவான் 12:9 இங்கே வாசித்தால் இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:8 நாம் வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து ஏன் கீழ்ப்படிந்தார் என்பது இப்பொழுது நமக்கு தெரியும். இப்போ ஏன் இயேசு கீழ்ப்படிந்தார் என்பது புரிகிறது அல்லவா? பிதா சொன்னதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். 20ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. மோசே காலம் வரைக்கும் யாருடைய பாவம் மட்டும்தான் இருந்தது? ஆதாமுடைய பாவம் மட்டும்தான் இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்தவுடன் ஒவ்வொருடைய தனிப்பட்ட பாவமும் சேர்ந்து கொண்டது. இதுதான் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது என்பதற்கான ஒரு விளக்கம். நியாயப்பிரமாணம் வந்ததினாலே, பாவம் எது என்று அறிந்ததினாலே மனிதனிடத்திலே பாவம் பெருகிற்று. அதாவது இதுவரைக்கும் பாவம் எது என்று தெரியாமல் செய்து வந்த மனிதனுக்கு எவையெல்லாம் பாவம் என்று தெரிந்தவுடன் அவன் செய்தவைகளை பாவமாக அவனுக்கு எண்ணப்பட்டது, அதுவே பாவம் பெருகிற்று. இப்படி பாவம் பெருகிய நேரத்தில் தேவனுடைய கிருபையும் என்ன செய்தது, பெருகிற்று என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம். இங்கே ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இங்கே பொருத்தி பார்த்தால், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதை இந்த 19ஆம் வசனத்தோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். ரோமர் 4:15 சொல்லுகிறது, மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். அதனால்தான் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய கிருபை பெறுகிறது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியிலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று சொல்லி இந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதாமின் பாவத்தால் மனிதன் ஆக்கிரமித்த பாவம் மற்றும் மரணத்தின் ஆட்சிக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளின் அளவற்ற கிருபை என்ன செய்கிறது, நம்மை ஆளுகிறது என்பதை ரோமர் 5:21 விளக்குகிறது. இந்த கிருபையானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய வாழ்வை அளிக்கும்படி நீதிக்கு ஏதுவாக அது என்ன செய்கிறது, ஆளுகை செய்கிறது. பாவத்தின் ஆட்சி, ஆதாமுக்கு முன்பாக பாவம் ஒரு ராஜா போல மனித குலத்தை மரணத்துக்கு நேராக ஆண்டது. கிருபையின் ஆட்சி, இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழு மூலம் கிருபை என்ன செய்கிறது, ஆட்சி செய்கிறது. முடிவு, இந்த கிருபை நீதியின் வழியாக நித்திய ஜீவனை அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இந்த இதிலே பார்ப்போமானால் தேவனோடு சமாதானம் 1-2 வசனங்கள். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டதால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது இந்த அதிகாரத்திலே உபத்திரம் தரும் நன்மை, அதாவது 3-5 வசனங்கள். உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. 4வதாக கிறிஸ்துவின் அன்பு, வசனம் 6-11. நாம் பலனற்றவர்களாயும் பாவிகளாயும் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததன் மூலம் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆதாம் மற்றும் கிறிஸ்து, வசனம் 12-21 வரை. ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே மரணம் உலகத்தில் வந்தது, ஆனால் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே கிருபையும் நித்திய ஜீவனும் நம்மை என்ன செஞ்சது, வந்தடைந்தது. இந்த சமாதானம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே நமக்கு வர முடியும். நாம் அவருடைய விசுவாசிகளாக இருக்கிறோம். அவர் நமக்காக பலியான கிருபாதார பலி அவரே. நமது சமாதானத்திற்கான முழுமையான ஆதாரமாகும். உண்மையிலே இயேசுவே நமது சமாதானம் என்று சொல்லி எபேசியர் 2:14 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் பகுதியோடு இந்த 5ஆம் வசனம் நிறைவேறுகிறது.
கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலமாக மீண்டும் ஆசீர்வதிப்பாராம்.